السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய, இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய சில செய்திகளை தொடராக அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் அபூ தாவூத், தபரானி, ஹாக்கிம் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் என்னவென்றால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஅஊது பிக மினல் ஃபுசூகி, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பாவத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வந்தார்கள். இதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ஃபுசூக், பாவம் என்றால் என்ன என்பதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஜாமிஉ ஸகீர் என்ற கிதாபினுடைய 4512வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 2வது சூராவுடைய 197வது வசனத்திலே ஒரு செய்தியை கூறுகிறார். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மாலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களாக இருக்கின்றது. அறியப்பட்ட சில மாதங்கள் அது கடமையாகிறது. ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ், அந்த மாதத்திலே யார் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டாரோ, அப்படின்னா அந்த ஹஜ்ஜுடைய அந்த காலத்துல யாருக்கு ஹஜ்ஜு செய்ய கடமை ஏற்படுகிறதோ அவருக்கு உடலாலும் பொருளாலும் சக்தி இருந்தா கடமையாகும். யார் இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த மாதத்திலே ஹஜ்ஜு கடமையானவராக ஆகிவிட்டாரோ, அப்ப ஹஜ்ஜுக்காக அவர் புறப்பட்டு விட்டாரோ, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால், எப்போ அந்த இஹ்ராமுடைய உடையை அவர் தரித்து விட்டாரோ 3 காரியங்கள் செய்யக்கூடாது. ஒன்று, தன்னுடைய மனைவியோடு அவர் சேரக்கூடாது. ஃபலா ரஃபஸ என்று சொன்னால் தன்னுடைய இல்லாளோடு அவர் இணையக்கூடாது. வலா ஃபுசூக, என்னால் பாவங்களை செய்யக்கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ், வீண் விவாதங்கள் தர்க்கங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த ஆயத்துக்குத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபுசூக் என்று சொன்னால் அல் மாசி குல்லிஹா, அனைத்து பாவங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறியதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாவல் தேடினார்கள் என்று சொன்னால் இந்த பாவம் அந்த பாவம் என்பதாக அல்ல. ஃபுசூக் என்றாலே அல்லாஹ் எல்லா வகையான பாவங்களை விட்டும், அந்த பாவங்களை நான் செய்வதை விட்டும், அந்த பாவத்திலே நான் வீழ்ந்து விடுவதை விட்டும் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அல் உக்கூஃபு ஃபில் முஹர்ரமாத், ஹராமான விஷயத்திலே நான் விழுந்து விடுவதை விட்டு ஒரு மக்கள் எழுதுகிறார். ஃபுசூக்னா அல் உக்கூஃபு ஃபில் மஹ்ரூமாத், ஹராமான விஷயத்திலே நான் விழுந்து விடுவதை விட்டுவிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடினார்கள் என்பது ஒரு செய்தி. இன்னும் சொல்ல போனால், எந்த மனிதனுடைய உள்ளத்திலே பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படுகின்றதோ அவர்கள் தான் நேர்வழி விட்டவர் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது 2வது செய்தி. ஒரு பாவத்தை செய்யல, பாவத்தின் மீது ஒருவருக்கு உள்ளத்திலே வெறுப்பு ஏற்பட்டால் என்ன செய்யறது, அவர் நேர்வழி பெற்றவர். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத் என்ற 49வது சூராவுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்,
வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், என்றாலும் அல்லாஹ் உங்களிடத்திலே ஈமானை விருப்பமானதாக ஆக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்திலே இதை அழகுபடுத்தினான். வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், இறை மறுப்பையும் பாவங்கள் செய்வதையும் மாத செய்வதையும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா வெறுப்பை ஏற்படுத்தினான். அது மீது உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தினான். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்களால் நேர்வழி விட்டவர் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இது சஹாபாக்களுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா இங்கே சொன்னாலும் கூட அறிஞர் ஒருவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், யாருடைய உள்ளத்திலே ஈமானின் மீது விருப்பம் இருக்கின்றதோ, யாருடைய உள்ளத்திலே பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படுகின்றதோ அவர்தான் நேர்வழி பெற்றவராக இருக்கின்றார் என்பதாக அறிஞர் மக்கள் எழுகிறார்கள். ஒன்று. அது மாதிரி பொதுவாகவே மனிதனுடைய உள்ளத்தில அந்த பாவமான எண்ணங்கள் சிந்தனைகள் என்பது ஏற்படத்தான் செய்யும். யாரும் இதை விட்டும் அப்பாற்பட்டவரும் கிடையாது. சரியா? என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனோடும் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கையும் படைக்கிறார், ஒரு சைத்தானையும் படைக்கிறார். அதனால ஒரு மலக்கு அந்த நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துவார், சைத்தான் தீய எண்ணங்களை ஏற்படுத்துவார். அதனால தீய எண்ணங்களே வராது என்பதாக யாரையும் சொல்ல முடியாது. அதாவது பாவம் அப்படின்னா மக்கள் என்ன செய்யறாங்கன்னு, ஒரு அடுத்தவன் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம். நாங்கெல்லாம் யார் தெரியுமில்ல, அவன் குடிச்சுக்கிட்டே அலையிற குடியாரப்பேன், நம்ம எல்லாம் யாரு, நம்ம தொட்டதே இல்லை, வாஸ்தவம் தான். ஆனா இவனிடத்துல வேற பாவம் இருக்கும், அது ஒரு பாவமாகவே அவர் கருத மாட்டார். அது அல்ல. அதாவது தீய எண்ணங்கள், தீய அந்த பாவத்துடைய எண்ணங்கள் என்பது எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் ஏற்படத்தான் செய்யும். ஏனென்று சொன்னால், இவனோடு இப்லீஸ் இருக்கின்றான், சைத்தான் இவன் கூட இருக்கிறான், இவனோடு நஃப்ஸ் இருக்கின்றது. அதே மாதிரி இவனுடைய சுற்றுச்சூழல் என்பது இருக்கிறது. இவன் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என்னடா சன்னியாசி மாதிரி அலையிறிய, இப்ப அனுபவிக்காம எப்ப அனுபவிக்கிறது, இந்த காசையெல்லாம் வச்சு என்னடா பண்ண போற அப்படின்னா சில பேர் சொல்லுவான். ஏன் வந்துகிட்டு உத்தம புத்திரனா இருந்து மட்டும் இந்த உலகத்துல என்ன சாதிக்க போற? ஏன் பாவம் செய்யாதவனுக்குலாம் நோயே வரவே இல்லையா? பாவம் செய்யாம ஒருத்த உட்கார்ந்துருக்கான், அவனுக்கு நோய் வரவே இல்லையா? இப்படிலாம் கேட்பான். இந்த வயசு அனுபவிக்கிற வயசு, இப்படி எல்லாம் வந்துட்டு அவனுடைய சுற்றுச்சூழல் என்பதெல்லாம் அவனை கெடுக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட ஒரு மனிதன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த, அந்த எண்ணங்கள், தீய எண்ணங்கள் வருவது என்பது தவிர்க்க முடியாதது. ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய அருள் என்னவென்று சொன்னால், அந்த பாவத்தின் எண்ணம் வந்துவிட்டால் அங்கே பாவம் பதிவு செய்யப்படுவதே இல்லை. அது அல்லாஹ்வுடைய பாக்கியம். அல்லாஹ்வுடைய பாக்கியம். ஹதீஸ்ல வருவதில்லை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்ய நாடினால் ஒரு நன்மையை செய்ததாக பதிவு செய்யப்படுகிறது. செய்யணும் நம்ம நாடிட்டோம்டாவே நன்மை செய்ததாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த நன்மையை அவன் செய்து விட்டால் என்ன செய்யறது? 10 முதல் 700 மடங்கு வரைக்கும் அவனுக்கு எழுதப்படுகிறது. மஞ்சாபில் ஹஸனத்தி பிராசுரம் சாலியா, 10 மடங்கு என்பது குறைந்தபட்சம். ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டாங்க, குறைந்தது 10 மடங்கு. முஸ்லிமின் ஃபிக்குன் அவ்வாஃபி சபில்லாஹ்ங்கிற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா எழுதுகின்றார். அது அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய எண்ணங்களை பொறுத்து. 10 ரூபா வச்சிருக்கிறவர் 1 ரூபா கொடுக்கிறதுக்கும், 100 ரூபா வச்சிருக்கிற 1 ரூபா கொடுக்கிறதுக்கும், 1000 ரூபா வைத்திருக்கக்கூடிய 1 ரூபா கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அவருடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில, அவருடைய சூழ்நிலையின் அடிப்படையில எந்த அளவுக்கு அவர் வழங்குகிறாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா செய்ய நன்மையை கொடுக்கிறார். ஆனால் பெருமானா சொல்வாங்க, ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் எவ்வளவு பேர் இரக்கமுடையவன் என்று சொன்னால், ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்ய மனதால் நினைத்தால் அவனுடைய எண்ணத்துல ஒரு நல்ல செய்ய என்ன வந்துருச்சு, ஒரு தப்பு செய்யணுங்கிற எண்ணம் வந்து விட்டார். ஆனா அல்லாஹ்வுக்கு தஆலா இங்கே செய்யற பாவத்தை பதிவு செய்வது இல்லை. பாவத்தை செய்யணுங்கிற எண்ணம் வந்து விட்டால் பாவத்தை பதிவு செய்வது இல்லை. ஆனால் அவன் பாவம் செய்து விட்டால் ஒரு பாவத்தை செய்ததாகவே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இது அல்லாஹ் நம்ம மீது செய்த மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. எதுக்கு சொல்ல அப்படின்னா, பாவத்தின் சிந்தனைகள் என்பது மனிதனுடைய உள்ளத்துல வரத்தான் செய்யும். சில நேரங்கள்ல வரும். நம்ம நேர்மையாக வாழ்ந்திருப்போம், நேர்மையா வாழ்ந்து ஒரு புண்ணியம் இருக்காது. என்னத்தை நம்ம நேர்மையா வாழ்ந்து நல்லவனா வாழ்ந்து என்ன செய்யுது அப்படின்னு, ஒண்ணு கஷ்டகாலம்லாம் தீர்ந்த மாதிரி இல்லை என்ற எண்ணங்கள் வரத்தான் செய்யும். நான் மலேசியாவில் ஒரு 4 வருஷம் மேனேஜரா இருந்தேன், கடையில கல்லாவில் இருந்தேன். சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். சொன்னார், சம்பளம்லாம் எப்படி கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க, இவ்வளவு கொடுக்குறாங்க. சொன்னாரு, இந்த காலத்துல நேர்மையா இருந்தாலும் நம்ம வீடு வாசல் கட்ட முடியாது. ஒன்னும் சொந்த கடை வச்சிருக்கோம், இல்லைன்னா கல்லாவோட கைய வைக்கும். இந்த 2 செஞ்சா தான் ஆரம்பிச்சா வீட்டு ஊர்ல போய் வீடு கட்ட முடியும்.
நீ ஆலிம் சபா இருக்கோ, நீங்க அப்படி இருக்கோ இப்படி இருக்கோ நல்லா பயந்துருக்கோ அப்படின்னு கேட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வரவுக்கு செலவுக்கு தான் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவர் சில பேர் சொல்றாரு, நம்ம ஊர்ல வீடு கட்டியிருக்கான் பாத்தீங்களா, எப்படி கட்டியிருக்கான், கண்ணாடி மாளிகை கட்டிருக்கான், எல்லாம் கல்லாவோட களமாட்ட வந்தான் சொல்றாங்க. ஆனா ஒரு வேலையை அவர் சொல்வதில் சரியாக கூட இருந்தது. ஏன் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டு கால் வழியோட வந்து சேர்ந்தோம், நடக்க முடியாம வந்து சேர்ந்து என்ன செய்யற அந்த உள்ளங்கால ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஊசி போட்டா நடக்கவே முடிஞ்சு. அவன் சொல்வது ஒரு வகையில் நியாயம்தான். இருந்தாலும் கூட நேர்மை என்பது ஒரு வகையான போதை. அது அழகாக ஒருவன் எழுதியிருந்தான், நேர்மை ஒருத்தர் எழுதியிருந்தான். நேர்மைங்கிறது ஒரு வகையான போதை. அதுல அவன் விழுந்துட்டான்னா அதை விட்டு வெளியே வரமாட்டான், வரக்கூடாது. அழகாக ஒருவன் கேட்டார், நல்லவனாக இருந்து என்ன சாதித்தாய் என்பதாக நினைக்காதே, நான் நல்லவனாக இருந்து என்ன சாதித்து என்பதாக நினைக்காதே என்று சொன்னான். நல்லவனாக இருப்பதே பெரிய சாதனை. நான் நல்லவன், என்னை பத்தி எவனும் எதுவும் பேச முடியாது, என்கிட்ட என்ன ரிமார்க் சொல்றா பார்ப்போம் என்பதாக நீ சொல்கிறாய் என்று சொன்னால் அதை விட பெரிய சான்றிதழாக இருக்கும். சரி, செய்திக்கு ஒரு நேரமாச்சு. என்னன்னு கேட்டா, இந்த உலகத்திலே அந்த பாவமான எண்ணங்கள், பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஆனா அதே நேரத்திலே அதற்கு நாம் செய்யக்கூடிய என்னவென்றால் சொன்னால், முதலாவதாக நாம் இந்த அல்லாஹ் துவா செய்யும். பெருமானாரை துவா செய்தார்கள் சொன்னால், பெருமானார் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட பரிசுத்தமானவர்கள் செய்வாங்க. அல்லாஹும் இனி ஃபுசூக்கி யா அல்லாஹ், பாவத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் அல்லாஹ் துவா செஞ்சாங்க என்பது ஒன்று. இரண்டாவதாக எழுதுகிறாங்க, அறிஞர்கள் நம்முடைய முன்னோர்கள் நல்லடியாருடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நல்லவருடைய வரலாறு நாம் படிக்க வேண்டும். எந்த வரலாறை நாம் படிக்கின்றோமோ அந்த தாக்கம் நமக்கு ஏற்படுகின்றது. நல்லவர்கள் இந்த உலகத்திலே சாலிஹீன்கள் தன்னுடைய மனதை எப்படி கட்டுப்படுத்தினார்கள், அல்லது வரக்கூடிய மக்களிடத்திலே எப்படி உபதேசம் செய்தவரை மாற்றினார் என்ற வரலாறை படிக்கலாம். வரலாற்று எழுதுகிறார்கள், ஒரு இறைநேசரை பற்றி எழுதுகிறார்கள். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு மனது பாவத்தை செய்யப்படுத்தி ஏவுகிற நேரத்திலே ஒரு விளக்க பத்த வைப்பாரு, தன்னுடைய உள்ளங்கை அப்படியே காமிப்பார், அப்படியே வந்து கை பழத்து போகும். அவர் தன்னுடைய மனதை பார்த்து சொல்வாராம், மனமே, இந்த உலகத்தினுடைய சாதாரணமான வெறுப்பை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, கை பழுத்துருச்சு, வேதனை ஆயிடுச்சு இல்லையா சொல்வார். அப்படி என்று சொன்னால் இதை விட 70 மடங்கு கடினமான நரகத்தை எப்படி நீ தாங்கிக் கொள்ள போகின்றாய்? பாவத்தை செஞ்சேன்னு நரகத்துக்கு போகணும். நரகம் எப்படிப்பட்டது பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, நரக நெருப்பினுடைய இந்த உலகத்தில் நெருப்பு நாருக்கும் ஹாதிகி, இந்த உலகத்துடைய இந்த நெருப்பு என்பது, உலகத்தில் இந்த நெருப்பு என்பது நரகத்தினுடைய 70% நெருப்பிலிருந்து ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. அப்படி என்று சொன்னால் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த 1% நெருப்பை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, இதை விட 69 மடங்கு ஆற்றல் படைத்த நெருப்பை நீ எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பிறகு எந்த அடிப்படையில தவறு செய்கின்றாய் என்று தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தினார். இது மாதிரியான நம்முடைய முன்னோருடைய வரலாறு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நல்லடியார்கள் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்திய வரலாறுகள் சொல்லப்படுகிறது, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சில நல்லடியார் என்ன செய்யறாங்க, மக்கள் கேட்டாங்க, எங்களுடைய மனது பாவத்தை செய்யும்படியாக ஏவுகின்றது, தூண்டுகின்றது, நாங்க என்ன செய்ய வேண்டும் கேட்டாங்க. அதுக்கு அந்த நல்லடியார் செய்த உபதேசங்கள் நாம் அறிகிற நேரத்திலே நாம் பாவத்தை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்கின்றோம். மாலிக் தீனார் ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்தார். மாலிக் தீனார் ஒரு பெரிய இறைநேசர் இருந்தாங்க. இந்த உலகத்தில் இந்த இந்தியாவில முதல்ல காசர்கோட்ல அவங்க தான் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல் கட்டினாங்க. ஒரு பெரிய இறைநேசர் அவங்க. அவங்க வந்து ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு பாவம் செய்யறது என்னுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, தப்பு செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் வந்து என்னுடைய மனதை எவ்வளவு சொல்லி பார்த்து அதை கேட்க மாட்டேன், என்ன செய்யலாம் என்பதாக மாலிக் தீனார் ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சகோதரியிட உள்ளத்துல நான் 3 கேள்விகள் கேட்கிறேன், நான் 3 கேள்விகள் கேட்கிறேன், பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க. முதலாவது சொன்னாங்க, நீ பாவம் செய்யணும் நாடினால் அல்லாஹ்வுடைய பூமி அல்லாத இடத்துக்கு சென்று விடு, அல்லாஹ்வுடைய பூமி அல்லாத இடத்துக்கு சென்று பாவத்தை செய். அவர் கேட்டாரு, இந்த பூமி அல்லாஹ்வுடைய பூமி தான், இந்த பூமி அல்லாஹ்வுடைய பூமி, பிறகு அல்லாஹ்வுடைய பூமி இல்லாத எந்த இடத்துக்கு நான் எப்படி போவேன்? ரெண்டாவது கேட்டாங்கன்னா, சரி விடு, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த உணவை உண்ணாதேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு நீ பாவம் செய்யணும், அல்லாஹ் கொடுத்த உணவை உண்ணாத. என்கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு என்கிட்டயே சம்பளம் வாங்கிட்டு எனக்கு துரோகம் செய்ய எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது கேட்கிற. அல்லாஹ் கொடுத்த உணவு உண்ணாத. எனக்கு உணவு அல்லாஹ் தான் கொடுக்குறான், இப்படி அல்லாஹ் கொடுத்த உணவு உண்ணாம இருக்குது. அப்படி சொல்ல 3வது சொன்னாங்களா அப்படின்னா, அப்ப அல்லாஹ் பார்க்காத இடத்துல போய் செய்யலாம், அல்லாஹ் பார்க்காத இடத்துல போய் செய்யும். அது எப்படிங்க சாதி? எல்லா இடத்தையும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறாங்க. மாலிக் தீனார் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க அப்படின்னா, சகோதரனே, அல்லாஹ்வுடைய பூமியிலே அல்லாஹ்வுடைய உணவை உண்டு கொண்டு
அவன் பார்க்கின்றான் என்று தெரிந்தும் கூட நீ பாவத்தை செய்கிறாயன்னு கேட்டாங்க. இந்த பூமி அல்லாஹ்வுடைய பூமி, நீ பாவம் செய்யறானே என்ன செய்யணும்? ஒண்ணு இடம் வேணும், சரியா? ரெண்டாவது உடம்புல தெம்பு வேணும். உடம்புல தெம்புக்கு வந்துக்கிட்டு நீ சாப்பிடுற உணவு அல்லாஹ் கொடுத்த உணவு, அல்லாஹ் கொடுத்த உணவு தானே. அல்லாஹ் கொடுத்த உணவு, அல்லாஹ் கொடுத்த இடம், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று தெரிந்து நீ பாவம் செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்களா, நீங்க ஒரு உயர்ந்த உபதேசத்தை செஞ்சீங்க, நான் என்ன செய்யறேன், என்னை மாற்றிக் கொள்கிறேன், நான் இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இது மாதிரியான வரலாறு நிறைய இருக்காது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று நம்ம எல்லாரும் துவா செய்யணும், இரண்டாவதாக நல்லடியாருடைய வரலாறு நம்ம படிக்கணும். சாலிகின்ற நல்லடியாருடைய வரலாறு படிக்கிற நேரத்திலே நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். என்று சொன்னால் சில நேரங்கள்ல வந்து மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். நல்லடியாரும் சேருகிற நேரத்திலே, நல்லடியாரும் சேருகிற நேரத்திலே அவங்களுடைய உபதேசங்களை கேட்கிற நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா எல்லா வகையான பாவத்தை விட்டு பாதுகாப்பானாக. இறுதியாக ஒரு செய்தி நான் சொல்லிவிடுகின்றேன். ஒரு அறிஞர், அல்லாஹ் இப்னு கய்யிம் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இப்படி சொல்லுவாங்க, மனிதனே, ஒரு பாவம் என்பதாக நீ சாதாரணமாக கருதாதே. ஒரு பாவம் என்பதாக நீ சாதாரணமாக கருதாது. ஏன் என்று சொன்னால், இபிலிஸ் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு ஒரு பாவம் தான் காரணம் சொன்னாங்க. மனுஷன் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பாவம் தானே, ஒரு தடவை தானே செய்யறோம் என்பதாக நினைத்து பாவத்தை செய்யறோம். இன்னைக்கு புரியா இருக்கப்போ கேட்கல, இன்னையோட முடிச்சு, நாளை என்ன பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவான், அதோட முடிஞ்சு. இன்னைக்கு ஒரு பாவம் என்பதாக நீ கருதாதே. ஏன்னு சொன்னால், ஒரே பாவத்தின் காரணமாகத்தான் இபிலிஸ் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். அதனால ஒரு பாவம் தான் சாதாரண கதை என்பதாக சொல்றாங்க. அதனால இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, லா தஹ்கிர் ஸகாயிர், சிறிய பாவங்களை தாழ்வாக கருதாதே. என்று சொன்னால், சிறிய பொடிக்கற்கள் சேர்ந்துதான் கல்மலை உருவாகிறது. அதனால சிறிய சிறிய பாவங்கள் சேர்ந்தான் பெரும் பாவமாக ஆகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிஞர் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை சாதாரணமாக நினைத்து கொண்டு செய்கிற நேரத்தை பெரும் பாவமாக ஆகின்றது. ஒரு பாவத்தை இது ஒண்ணுதானே செய்யறோம், எத்தனையோ பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒண்ணுதானே செய்யறோம் என்பதாக ஒருவன் கருதுகிற நேரத்திலே அது ஒரு பெரும் பாவமாக ஆகிறது. சில நேரங்களிலே சிறிய பாவங்கள் அவன் தொடர்ந்து செய்கிற நேரத்திலே பெரும் பாவமாக ஆகிவிடுகிறது. அதனால எல்லா வகையான பாவத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.